வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு லீவு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நெஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. சரிங்களா? அந்த நெஃப்டியோட எக்ஸ்பிரி எப்படி இருக்கும், நமக்கு பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டே 2 நாள் தான் மார்க்கெட் இருந்துச்சு. டியூஸ்டேவே பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நாளைய தினம் நெஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நெகட்டிவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரோட நியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பேக்ட் ஆகி மார்க்கெட் கண்டினியூவாக நெகட்டிவ்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் நம்ம வர இருக்கிற நாட்கள் எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் மெயினாக. சரிங்களா? இப்போது நம்ம டவுஜோனாக இருக்கட்டும், நாஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ரேடிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது மார்க்கெட் 22,000 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த இடம் ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுனால அடுத்த சப்போர்ட்டை நம்ம எங்கே எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இருந்துச்சு பார்த்திங்களா, இதை நம்ம ஒரு ட்ரெண்டாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போது அந்த ட்ரெண்டு ஒர்க் ஆகலை. அப்படிங்கும்போது இந்த இடத்த நம்ம ஒரு சப்போர்ட்டாக பார்க்கணும். ஏன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்குங்களா, அகைன் மார்க்கெட்டு ஒரு ஃபால் வரும்போது இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனது. அடுத்தது ஃபால் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு வரும்போது இந்த ஏரியாவை சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னும் பெரிய ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு பார்த்திங்களா, இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் இங்கே போணுச்சு. அப்படியே இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகலாம் ஒரு சான்ஸு. அதே நேரத்தில் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே போகலாம், அது செகண்ட் சான்ஸ். ஓகே, இதுதான் மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாளை தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கும்போது ஃப்ரைடே 22,000 அப்படியே பாருங்கள், இந்த ட்ரெண்டும் இந்த இடமும் அப்படியே எக்ஸாக்டாக 22,000 அப்படிங்கிற லெவலை மீட் பண்ணுது பார்த்தீங்களா. இந்த 22,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 22,000 மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மார்க்கெட்டுக்கான அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். லெவல்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சப்போர்ட்டோட லெவல்ஸு, ரெசிஸ்டன்ஸோட லெவல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாக வந்துச்சு பார்த்திங்களா ஒரு லோ, அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். டியூஸ்டே லோ. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு நான் இந்த லெவலை 22,000 அப்படிங்கிற லெவலை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த 22,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு ஃபால், பெரிய ஃபால் இருக்கும். அது ஒரு 300 புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 21,713. இந்த ட்ரெண்டையும் பார்த்துக்கணும். இந்த ட்ரெண்டு எவ்வளோ தூரத்தில் பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு டியூஸ்டே ஹை 22,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,400ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,700 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இதுதான் மார்க்கெட்டுக்கான நெஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நெஃப்டியில் பார்த்துடலாம். நெஃப்டியில் ஓஐ டேட்டா 22,000 அப்படிங்கிற லெவல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. 22,000. இந்த 22,000 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா எவ்ரி 100 பாயிண்ட் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஓஐ டேட்டா படி. இப்போ மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கிறது 22,147 நின்றுக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா
22,200 அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, இந்த 22,200 சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து மேலே போணுச்சுன்னா எவ்ரி 100 பாயிண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், எவ்ரி 100 பாயிண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸ். 22,000 அப்படிங்கிற லெவல் தான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, பேங்க் நிஃப்டி நம்ம சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுனால மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. அதே போல் இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. நெஃப்டி போலவே வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது 22,000 சப்போர்ட் எடுக்கும்போது பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும். அப்படி தான் வந்து இந்த சினாரியோ வந்து சொல்லுது. அதனால் மார்க்கெட்டுக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவல்ஸு 47,400 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 46,760 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 46,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸு ப்ரீவியஸாக அன்றைக்கி கன்சல்டேஷன் அனுப்பிச்சு பார்த்தீங்களா, இந்த ஜோன் 46,650 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 48,113 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 49,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இதுதான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஃபின் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஃபாலோ ஆகிறது. இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்டு வந்து சப்போர்ட் இருக்குது. இமிடியேட்டாக ஒரு ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணுது. இந்த இடம் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். அதற்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து டியூஸ்டே வந்த லோ 21,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபின் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடம் 20,700 ப்ளஸ் அந்த ட்ரெண்டு. சரிங்களா, இந்த ட்ரெண்டு வந்து 800 பிரேக் பண்ணால் 700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 20,400 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக வந்த ஸ்விங். சரிங்களா, டியூஸ்டே வந்த ஸ்விங் ஹை 21,140 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 20,300 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,783 அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஸ்விங்கில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்ன்லேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து மேலே போகும். இமீடியட்டாக மேலே போகுமான்னு பார்த்தா ஒரு நியூ ஹை வச்சுட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆகும். ரீசெண்டாகவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ்குள்ளாரியே வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி வந்து ஒரு 3 மந்த்தாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22,000 22,500 அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 500-600 பாயிண்ட்ஸ்குள்ளார நெஃப்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 2,000-3,000 பாயிண்ட்டுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் ஃபின் நிஃப்டி ஒரு 20,000 21,500 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூ ஹை வைக்கிறாங்க. நியூ ஹை வைக்கிறது எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு 100 பாயிண்ட் நியூ ஹை வைக்கிறாங்க. நம்ம சரி மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஒரு அப் ட்ரெண்டுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இமீடியட்டாக இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் வராங்க. அப்புறம் அந்த 500 பாயிண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் வருது. இந்த சப்போர்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, நியூவாக அந்த ஹை வைக்கிறாங்க. அப்போது இது ஒரு சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அப்போது சின்ன சின்ன ஹை வச்சுட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லர்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமே ஒழிஞ்சு லாங்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம போகும்போது அப்படி நமக்கு ரொம்பவே வந்து ட்ரபிள் ஆகும். அதனால் இந்தமாரி நேரங்களில் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கணும். இது எதற்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணியும் இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டு வாரெலாம் போய்கிட்டு இருக்கிறதுனால இதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரெலாம் வந்து ஒரு சுமூகமான நிலைக்கு வரும்போது தான் மார்க்கெட் அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு சான்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலெக்ஷன்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வரும்போது நம்ம ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஒர்த்தபிளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு.
ஏன்னா ஏதாவது நெகட்டிவான நியூஸஸ்லாம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து ட்ரபிள் ஆகிறதுக்கான சூழ்நிலை வரும். அதனால் வந்து இன்ட்ராடேயில் ஒரு செல்லிங்க்கு அந்தமாரி வந்து பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மிட் கேப்புக்கு பார்த்துடலாம். மிட் கேப்புக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 200 பாயிண்ட் ஒரு நாள் வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து போணுச்சு. அதே இடத்துலையே தான் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேவும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஒரு நாள் வந்து பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் 200 பாயிண்ட் வாலட்டிலிட்டி கொடுத்தது மிட் கேப்பு. அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த லோ வந்து அந்த ஏரியாவிலேயே வந்துட்டு திருப்பி அந்த 700 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு பவுன்ஸ் பக்குன்னு ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்படி தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் சேஃபாக இருங்க. 10,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அது கீழே வந்துச்சுன்னா 10,600ங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,480 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, 10,867ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ஸ்விங்கு. சரிங்களா? அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 11,115 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த சேனலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு பெரிய சைட்வேஸாக இருக்கும் மிட் கேப்பு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும்போது நம்ம திருப்பி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 10,600 சப்போர்ட் எடுக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 11,000 கிராஸ் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்கும். ஒரு லாங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கேரி பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 ஹவர் கேண்டில்லே வந்து இந்த ரேஞ்சு வந்து 11,000 இருக்குங்களா, நியூ ஆல் டைம் ஹை எங்கே இருக்குது, இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனால் அப் ட்ரெண்டு. அதே நேரத்தில் அப் ட்ரெண்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 11,100 அப்படிங்கிற ரேஞ்சில் இமிடியட்டாக ஒரு 1 ஹவரில் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 100 பாயிண்ட்டோ ஒரு 50 பாயிண்ட்டோ எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனிச்சு பாருங்கள், இந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 பாயிண்ட்டோ 200 பாயிண்ட்டோ போயிட்டு இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டாங்க. இந்த சேனல் பேட்டர்ன் உள்ளார போனால் தானே நமக்கு அப் ட்ரெண்டு, இந்த ரேஞ்சில் போய் முட்டிட்டு அங்கேருந்து திருப்பி ஃபாலோ ஆவாங்க. இந்த மாதிரி சினாரியோ தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பெருசாக வந்து ஒரு லாங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கேரி பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க, எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குமோ அதை இன்ட்ராடேல எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுடைய பேப்பர் பேனாவில் ஒரு எடுத்துகிட்டு ஒரு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் இன்ட்ராடேல பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நடக்காமலும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுங்கிறது எவ்ரிதிங் பாசிபிள். எதுவுமே நடக்கும், எதுவுமே நடக்காமலும் போகலாம். சரிங்களா? இது எல்லாமே என்னோடய வியூ தான். நீங்களும் வந்து உங்களோட வியூவோட ஒத்து போகுதான்னு பார்த்துங்க. இந்த வீடியோ ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் 5 அக்கௌண்ட்டுக்கு மேலே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். வெரி லோ ப்ரோக்கரேஜுக்கான ஒரு அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. வித்தின் 1 ஹவருக்குள்ளார அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமையே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டீங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.